ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருக்கீங்க நம்புறேன் மக்களே. எங்கே அப்படின்னா வந்துட்டு இப்போ தான் எந்திரிச்சு இப்போ தான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போய்க்கிட்டு அப்படின்னா வந்துட்டு கோபருக்கு தான் மக்களே போய்கிட்டு இருக்கோம். கோபரில் வந்து ஒரு டெய்லர் கடைக்கு போயிட்டு நம்ம டீ ஒன்று வாங்கிட்டு 2 வடையை வாங்கிட்டு வந்துடுவோம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்படின்ட்டு நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் கைஸ். என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை மக்களே, புதுசாக வரவங்களுக்கு தான் மக்களே. புதுசாக ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். சவுதியில் வந்து விசா ப்ராசஸ் என்ன அப்படின்னு, நியூ விசா ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஒரு வீடியோ. இது வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற விசா ப்ராசஸை பற்றி போடுவோம். ரீசெண்டாக என்ன ப்ராசஸிங், முன்னாடி போட்டது வந்து ஸ்டாம்பிங்கு வக்காலா அப்படின்னு. இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு மக்களே. ஒரு சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் இல்லை நிறையாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா வந்துட்டு பிசிசி கிடையாது மக்களே. இப்போ வந்து பிசிசியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இல்லை, ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மாதம் 1 வருஷம் இருக்கு மக்களே. பிசிசியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கே ஹவுஸ் டிரைவருக்கு வரதா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு விசா அனுப்பிச்சிடுவாங்க. விசா காப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க நமக்கு. விசா காப்பி அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த விசா காப்பியில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு நம்ம வந்து மெடிக்கல் போட்டுடணும். மெடிக்கல் போட்டுட்டு மெடிக்கல் ஆமாம் மக்களே, மெடிக்கல் போட்டுடணும். அந்த விசா காப்பியை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெடிக்கலை போட்டுட்டு மெடிக்கல் ஆமாம் கைஸ், மெடிக்கல் போடுறோம். மெடிக்கல் போட்டோன்னா இங்கே வந்து அந்த விசா காப்பியை நம்ம பேரில் வக்காலா பண்ணணுங்க. அதுக்கப்புறம் இங்கே வக்காலா பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வக்காலா பண்ணுறதுக்கு வெறும் 400 ரியால் வந்து யோசிக்காமல் பண்ணுனாங்க. யோசிக்கவே மாட்டாங்க, டக்குன்னு பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 1600 1800 ரியால் மக்களே. இப்போ சவுதியே யோசிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு வக்காலா பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரேட் எக்ஸ்பென்சிவ் ஆகிப்போச்சு வக்காலாக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கே ஒரு 40,000 ரூபா ஆகிப்போச்சுல. இங்கே வந்துட்டு நம்ம ஊருக்கு போகிறோம், எனக்கு வேலை பிடிக்கல அப்படி இப்படின்னா செலவழிச்சு 50 காசையும் சவுதி வாங்கிட்டு தான் விடுவாப்பில் பார்த்துக்குங்க. அதனால வந்துட்டு இங்கே வரும்போதே வந்து நம்ம யோசிச்சுட்டு தான் வரணும். ஹவுஸ் டிரைவருக்கு வரலாமா, நமக்கு செட் ஆகுமா, எல்லாத்தையும் அனுசரித்து இருக்கிற மட்டக்கு இருந்தால் செட் ஆகும் மக்களே. அனுசரித்து ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்துருவேன் அப்படின்னா செட் ஆகும். வந்து சண்டை போடுவேன், என்னால் இருக்க முடியாது அப்படின்னா செட் ஆகாது. வக்காலாக்கு 1600 ப்ளஸ் அதில் மெடிக்கல் இன்சூரன்ஸும் வந்துடும். இங்கே எதுவும் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம். அதிலே இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துடுறதுனால நமக்கு இப்போ ஃப்ரீ தான். ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தாலும் ஃப்ரீ, மெடிசன் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இப்போ அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டனால மட்டும்தான் வந்து இப்போ ரேட்டு வந்து அதிகமாக்கிட்டாங்க மக்களே. முன்னாடி வந்து வக்காலாக்கு 400, இப்போ வந்துட்டு எவ்வளவு 1600 1700 ஆக்கணும். காரணம் வந்து அதுதான் கைஸ். இல்லைனா அவ்வளோ ரேட்டு வந்து வாங்க மாட்டாங்க. ஓகேவா? அதுதான் மெயின் ரீசனே வந்து அதுதான் மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு மெடிக்கல் போடுறோம். மெடிக்கல் போட்டோன்னு மெடிக்கல் ஃபிட் ஆனதுக்கப்புறம் இங்கே வக்காலா போட்டுருவாங்க நமக்கு. வக்காலா போட்டதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வந்து ஸ்டாம்பிங் அனுப்பிச்சிடலாம். விஎஃப்எஸ் போகணும் மக்களே. அதுக்கப்புறம் விஎஃப்எஸ் போகணும். விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஆன்லைனில். விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு சென்னையில் இருக்குது விஎஃப்எஸ். சென்னையில், கொச்சினில் இதில் தான் இருக்குது. நம்ம ஆளுங்க மேக்ஸிமம் சென்னை போகிறது தான் பெஸ்ட்டு. அங்கே போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு வர வேண்டியதான், அவ்வளோதான். நம்ம எந்த வேலைக்கு போகிறோம் என்ன ஏதுங்கிறத அவங்க கேட்டுட்டு நம்மள்கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும். விஎஃப்எஸ் குளோபல் போகிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும். அப்பாயின்மெண்ட் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளில் அந்த அப்பாயின்மெண்ட் கிடச்சிடும் கண்டிப்பாக. கிடச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு வந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஸ்டாம்பிங் அனுப்பிச்சிடலாம் மக்களே. மெடிக்கல் போடுறதுக்கு முன்னாடி மெடிக்கலுக்கும் காம்கா அப்பாயின்மெண்ட் போகணும் கைஸ். நல்லா பார்த்துக்குங்க. மெடிக்கல் போடுறதுக்கு முன்னாடி மெடிக்கலுக்கு காம்கா அப்பாயின்மெண்ட் 500 ரூபான்னு நினைக்கிறேன். அது எவ்வளோன்னு சரியாக வரலன்னா தெரியல மக்களே. மெடிக்கல் போடுறதுக்கு என்ன ஒரு 5 ரூபா வரும்னு நினைக்கிறேன். 5லேருந்து 6 வரும். ஸ்டாம்பிங்க்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஆளுக்கு ஸ்டாம்பிங் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து 6500 ரூபா வந்துருக்கு ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட் மக்களே. கிட்டத்தட்ட நீங்களே கணக்கு பண்ணி பாருங்களேன். ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 20,000 வச்சுக்கோங்க. மெடிக்கல் ஒரு 7,000 ரூபா வச்சுக்கோங்க. மெடிக்கல் 27. ஸ்டாம்பிங் ஒரு 7 ரூபா வச்சுக்கோங்க. 27 அங்கிட்ட ஒரு 3 34. அவ்வளோதான் மக்களே. பிஎஃப்எஸ் எல்லாம் செலவு, நம்ம அழைச்ச செலவு எல்லாம் போக ஒரு 50 ரூபா வச்சுங்க மக்களே. 50 ரூபா தான் ஹவுஸ் டிரைவர் இருக்கிறதுக்கு, அவ்வளோதான் கைஸ். அதுக்கு மீறி ப்ளஸ் இங்கே எடுக்கிறவங்க காசு கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கேட்குறாங்கன்னா 70 ரூபா ஓகே.
அது மீறி செலவழிச்சு வர்றது அதிக மக்களே. 1 ரூபா 2 ரூபா 1 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சு வர்றது அதிகம் தான். எனக்கு தெரிஞ்ச அதிகம் தான். அப்படி நம்ம ஃப்ரெண்டே ஒரு ஆள் இங்கே வந்திருக்காப்புல, நமக்கு தெரிஞ்சவரே நம்ம எடுத்து விட்டோம். ஏன்னா வந்து அப்போதைக்கு புது டிரைவர் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, எங்கே கேட்டாலும் புது டிரைவர் எடுக்கலை. அதனால வந்துட்டு அவருக்கு சொல்லி அவர் வந்தார். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 ரூபா செலவழிச்சு 1.25 ரூபா செலவழிச்சு வந்தார் மக்களே. ஆனால் 1.25 ரூபா செலவழிச்சு இங்கே வரதுல ஒர்த்து இல்லை. நான் அதையும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, இங்கே வரும்போதே அவர்கிட்ட சொல்லிட்டேன், ப்ரோ இவ்வளோ செலவழிக்கிறது ஒர்த்து இல்லை ப்ரோ ஆனால் அந்த விலைக்கு அப்படின்னு. அதோட வந்து அவரும் இப்போ வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்கும், ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. 3 மாதம் இருக்கும் அவர் வந்தோம். அதனால தான் மக்களே, இதுதான் மக்களே நியூ ப்ராசஸ் வந்து இதுதான், இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. புது விசாவோட புது ப்ராசஸ் வந்து இதுதான் மக்களே. அதிகபட்சம் 50 ரூபா செலவு வரும். ப்ளஸ் வந்துட்டு ஒரு 20 ரூபா ஏஜென்ட்டுக்குன்னு வச்சாலும் 70 ரூபா வந்துடும் மக்களே. அவ்வளோதான் செலவு. டியூட்டி இல்லாமல் இருந்துச்சு, டியூட்டி வந்துருச்சு மக்களே. இவ்வளோ நேரம் வேலை இல்லாமல் இருந்தோம். விளாட்லான்னு போகும்போது தான் டியூட்டி வருது. அதே மாதிரி விளாட்லான்னு சொல்லி வந்து ஞாபகம், ப்ளே ஸ்டேஷன் ஆன் பண்ணியே கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் இருக்கும் மக்களே ப்ளே ஸ்டேஷன் தொட்டு. அந்த விளாட்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது ப்ளே ஸ்டேஷனில். அது ஊரில் இருந்தால் தான் நமக்கு அந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ விளாட்றோம் அப்படின்னா வந்து கண்டினியூவாக விளாண்டுக்கிட்டு இருக்கணும். ஒரு கேம் இன்ட்ரெஸ்ட்டாக விளாடும்போது தான் ஃபோன் வரும், அங்கே போகணும் இங்கே போகணும், வெளியில் வண்டி எடு அது பண்ணுன்ட்டு. அதனாலே பாதி அந்த கேம் விளாட்ற இன்ட்ரெஸ்ட்டே போச்சு மக்களே ஊருக்கு போனதுக்கப்புறம் தான். ஆனால் கேம் எல்லாம் பெரிய பெரிய கேம் நிறைய கேம் இருக்குது. ஒரு 6 கேம் 7 கேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜிடிஏ அப்புறம் ரெட் டெட்டு, வேறு இன்னும் 2-3 கேம்ஸ் இருக்குது மக்களே. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு எங்கேனே தெரில மக்களே. ஒரு லொக்கேஷன் போட்டிருக்காங்க, தமாம்னு நினைக்கிறேன். அந்த லொக்கேஷனுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். போடா அங்கிட்டுனா பாதை இருக்குங்கம்மா, ஏன்டா இங்கேயே வரிய, ரோடே எம்டியாக இருக்குது. நம்ம எங்கே கரெக்டாக வளைகிறோமோ அங்கே தான் மக்களே கரெக்டாக வந்து நின்றுக்கிட்டு செலவு கொடுக்குறாங்க. கைஸ் என்ன மக்களே, வீடை பாருங்கள், லயனாக எல்லாம் ஒரே ஃபேமிலி வீடு போல், எல்லாம் லயனாக இருக்குது கைஸ். ஒரே மாதிரியான வீடு தான், எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த வீட்லேயும் கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லை, எல்லா வீடும் லயனாக ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் மக்களே, எங்கே போய்கிட்டு இருக்கோன்னே தெரில. யூடர்ன் போட்டு நம்ம அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போகணும் கைஸ். அந்த சைடில் போயிட்டு போகணுமா இல்லை இதில் ஸ்ட்ரைட்டாக போகணுமா எதுவும் புரியலையே. இப்போதைக்கு நம்ம யூடர்ன் போடணும் மக்களே. நம்ம வந்த ரூட்டு தப்பு தான். எதில் போகணுன்னே தெரில மக்களே. இதில் போவோம், இந்த ரைட்டில் போவோம். இதுனா வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளலாம் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கணும். ஏன் அப்படின்னா அங்கிட்டிருந்து வர வண்டியும் ஸ்பீடாக வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ப்ராப்ளம், ஆக்சிடெண்ட் ஆயிரும் வண்டி சடனாக. இங்கே ஃபுல்லாக பார்க்கிங் வந்து இந்த மட்டக்கு தான் மக்களே, வெளில தான் கிடக்கும். நமக்கு கராஜ் இருக்குது, கராஜ் இல்லாத வண்டிக்கு வந்துட்டு இந்த வங்கி பாருங்கள் லைனாக வெளில நிப்பாட்டிருக்காங்களா, இந்த மட்டக்க லைனாக நம்மளும் வெளில தான் வண்டியை நிப்பாட்டிக்கணும். கராஜ் இல்லாத வண்டிக்கு மட்டும். கராஜ் இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கராஜுக்குள்ளே ஏற்றி வண்டியை நிப்பாட்டிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வீட்டுக்கு ஒரு கராஜ் இருக்கும், கம்பல்சரி ஒரு கராஜ் இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம ஆள் மேலே ஒரு ஆள் ஏறி இன்னும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, வெட்டிக்கிட்டு இருக்காப்புல மக்களே. இந்த பென்ட்லி காரணம் நிற்கிது இந்த இடத்துக்குள்ள. கைஸ் தப்பான ரூட்டில் வந்துட்டோம் கைஸ். திரும்ப இது போய் அதே ரோட்டில் தான் விடும். இப்போ யூட்டர்னும் போட முடியாது, ஸ்ட்ரைட்டாகவும் போக முடியாது பாருங்கள். இப்போ திரும்ப அதே ரூட்டில் தான் மக்களே போகிறோம், வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இதிலே போயிடும். பாருங்க எப்படி வண்டி பார்க்கிங்கே இல்லாமல் வண்டி எல்லாம் ரோட்டில் தான் கிடக்கு. நம்ம வந்து என்ன இந்த பில்டிங்கிட்ட போகணும் மக்களே, இந்த பில்டிங்கிட்ட போய் யூட்டர்ன் போடணும். நம்ம வந்து இப்போ இந்த ரூட்டில் போனோம் அப்படின்னா போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுதானா? அதே தான் கைஸ், கேட்லாக் ஷோரூம் கிட்ட கரெக்டாக தானே ரூட்டில் தான் மக்களே வந்திருக்கோம். இல்லையே, அப்படி தெரிலையே மக்களே, கரெக்டாக தப்பானு எனக்கே தெரில, கன்ஃபியூஷனாக இருக்குது. கரெக்டான ரூட்டா தப்பான ரூட்டானு இல்லை மக்களே, தப்பான ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது. இல்லை கைஸ் தப்பான ரூட்டு போடுறா யூட்டர்னை.
வண்டியில் வேறு ஏதோ விசில் சவுண்டு வருது மக்களே. பிரேக் பிடிச்சோம்னா விசில் சவுண்டு கத்துது. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. வண்டியை கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விடணும். நம்ம ஒர்க் ஷாப்பில் அங்கே வெளியில் கொண்டு போய் துக்குபாவில் கொண்டு போய் விடணும் மக்களே. நம்ம கராச்சுக்குள்ளேயும் ஒர்க் ஷாப் இருக்குது. அந்த ஒர்க் ஷாப் வந்து என்ன சொல்கிறது, ஒன்லி நம்ம கஃபீலோட தம்பி மட்டும்தான் இதில் ரிப்பேர் பண்ணுவாப்புல. இதுதான் நினைக்கிறேன் மக்களை. இது கரெக்டான வழியாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம பின்னாடினா வண்டி வருது, அதனால் இது கரெக்டாக தான் இருக்கும். இப்படியே இதில் சுற்றியே 3 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஓகே மக்களே, கரெக்டு தான் மக்களே. கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்குமா தெரியலையே. ஓகே மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல வீட்டுக்கு போயிடும். நான் முதல்ல பாதையை கண்டுபிடிச்சிட்டு வரேன் மக்களே. இது எங்கே இருக்குது, எந்த ரோடு, எந்த ஸ்ட்ரீட்டு எதுவுமே தெரியாமல் நான் பாட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன இடம், இதுக்குள்ளெலாம் புதுசாக வரேன் மக்களே.